Hi friends, welcome to Flames to Fashion. Today day 87, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த saree தான். டார்க் சீ ப்ளூ கலரில் ஆரஞ்சு கலர் பார்டர் கொடுத்த இந்த saree தான். இந்த saree என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கட்டத்தில் வந்து இந்த saree வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடம்புல வந்து குத்தாது அப்படின்ற மாதிரி. ஆனால் பட் இந்த saree குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா இது மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ தான் நீங்கள் அயர்ன் பண்ணாலுமே இந்த சுருக்கம் உங்களுக்கு போகாது. நான் இதே மாதிரி டிசைன் நல்லாயிருக்கு, கலர் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு இதில் வந்து ஒரு 3 saree எடுத்தேன். அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பட்டுப்போட மாடலில் தான் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து எனக்கு என்னமோ அது குவாலிட்டியாக இருந்த மாதிரியே தெரியல. ஒரு ஷைனிங்லாம் இருக்குது, பட் ஒரு மாதிரி வளன்னு இருக்கும் இது இந்த saree. பட் ஆனால் இது ஒரு கட்டத்தில் நல்ல ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இந்த saree எல்லா கலருமே அவைலபிளாக இருந்துச்சு இது. பட் அப்போ எடுத்துட்டா. ஆனால் இப்போ இது நான் எப்போ கட்டினேன், லாஸ்ட்டாக இது எப்போ கட்டினேன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு இந்த saree அப்படியே இருக்குது. இந்த சாரீக்கு இந்த கலர் பார்டரில் இருக்குது. ஓகேங்களா? இந்த சாரீக்கு நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன்னாக்கா ரெடிமேட் பேட்ச் வந்து வாங்கி வச்சேன் இந்த சாரீக்கு. இது பாருங்கள், இதில் ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிஃபாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு மாதிரி வளன்னு அந்த கிளாத் இது. பட் வந்து உடம்புக்கு கட்டுறது வந்து நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும், வெயிட்டு தெரியாது உங்களுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வளன்னு இருக்கும் பாருங்கள். இது கிளாத்தே இந்த மாதிரி கிளாத்து தான். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் வந்துச்சு. நான் saree கலருக்கு மேட்சாக அந்த ரெடிமேடு பேட்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த பேட்ச் வாங்கி வச்சு அதை அப்படியே அட்டாச் பண்ணிட்டேன். இந்த ரெடிமேடு பேட்ச் அட்டாச் பண்ணுறது ஈஸியான விஷயம் கிடையாது. அது கரெக்டாக தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் அதை அட்டாச் பண்ண முடியும். நானுமே ஃபஸ்ட்டு ஒரு ரெடிமேட் பேட்ச் போடும்போது அதை வீணாகவே ஆக்கிட்டேன் நான். பட் அப்புறமேலுக்கு போட்டது தான் இது. பட் இது எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. இது ஸ்டிச்சிங் தான் பண்ணணும், பட் வந்து இது அட்டாச் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து அட்டாச் பண்ணணும். ப்ளஸ் அப்புறம் கம்ப்ளீட் பண்ணும்போது அதை கரெக்டாக கம் பேஸ்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணணும். அது கைக்கு வந்து அதிலே வந்த ரெடிமேட் பேட்சே எடுத்து கைக்கு கொடுத்துட்டோம். மேலே வந்து இந்த பேட்ச் என் கையில், இந்த ப்ளூ கலர் பேட்ச் என் கையில் இருந்ததுனால அந்த பேட்சை வந்து அதுக்கு வச்சுட்டேன். கைக்கு பேட்ச் வச்சுட்டு கீழே வந்து ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த saree கலரில் இந்த லேஸ் வந்து என்கிட்ட இருந்ததுனால அதை ஃப்ரண்ட்டில் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இந்த பார்டர் பார்த்திங்க அப்படின்னாக்கா மல்டி கலர் லேஸ் வச்சுருக்கேன். இந்த மல்டி கலர் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கோல்டு, ப்ளூ அண்டு ஆரஞ்சு எல்லாம் கலந்து இருக்கனால ஃப்ரண்ட்டில் இந்த மல்டி கலர் வச்சது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுக்கல. அதில் ஆசையாக தான் தைச்ச இதை. பட் இந்த மெட்டீரியல் குவாலிட்டினால் எனக்கு வந்து இதை போடுறது வந்து சுற்றி போகிறதுனால போடுறது வந்து கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. பட் ஆனால் தைச்சது வந்து நல்ல இன்வால்மெண்ட்டோடு தான் தைச்சேன். இதை பேட்ச் ஒர்க்கும் வச்சு நல்லா தான் தைச்சேன். பட் ஃபஸ்ட் டைம் கட்டும்போது அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. பட் அதை ஆஃப்டர் போக போக வந்து கிளாத் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஓகேங்களா? நீங்களும் இது மாதிரி பேட்ச் ஒர்க் வச்சு உங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது கடையில் வாங்கின நாட்டு தான் இது. இங்கே பாருங்கள், இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பட் ஆனால் இந்த saree எடுத்து எப்படி 4 வருஷம் ஆகும். இந்த நாட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கருத்து போகாமல் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. நான் அதை கட்டவே இல்லை, அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. தண்ணியில் போட்டிருந்தேன்னா கூட அந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். அது என்கிட்ட நான் கட்டாமல் வச்சுருக்க சாரீகளில் இதுவும் ஒன்று. பட் ஆனால் மெனக்கட்டு தைச்ச இது டிசைன் போட்டு தைச்சதும் கூட. ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இந்த பேட்ச் ஒர்க் உங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ப்ளவுஸ் டிசைன் ஐடியாவுக்கு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.